அன்புள்ள பெற்றோருக்கு ஒரு முக்கியமான அறிவித்தல் என்னென்னா, உங்களுடைய பிள்ளைகளுக்கு அவங்க வயசுக்கு வந்ததுக்கு பின்னால் இந்த பைக் வாங்கி கொடுக்குறீங்க தானே, அதை தயவு செய்து நிப்பாட்டுங்க. சரியா? அடுத்தது இந்த மருமகன்மார் இருக்கிறாங்க தானே, தண்ட பிள்ளைய கல்யாணம் கட்டுற மருமகன்மாருக்கு பைக் வாங்கி கொடுக்குறத நிப்பாட்டுங்க. அப்படி ஒரு கல்யாணமே தேவையில்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் கட்டாயமாக என்ன செய்யுங்கன்னு சொன்னால் இதை நிப்பாட்ட பாருங்கள். அப்படி இல்லை என்றால் அந்த மருமகன்மாருக்கோ அல்லது மகன்மாருக்கோ பெற்றோர் செய்ய வேண்டிய வேலை என்னென்னு சொன்னால், பைக் ஓடும்போது உங்களுடைய பைக் இருக்குது தானே, அதில் வந்துட்டு 70க்கு மேலே போகவே வேண்டாம். அதுவும் வாகனம் இல்லாத வீதியில் மட்டும்தான் 70க்கு போகணும். இந்த வாகனங்கள் இருக்கிற ஏரியாக்குள்ளே வந்துட்டு 40லேருந்து 50க்கு போக சொல்லுங்கள். மற்ற ஏரியாக்குள்ளே ஒரு 70க்குள்ளே போக சொல்லுங்கள், வாகனம் இல்லாத ஏரியாக்குள்ளே. என்ன காரணம் தெரியுமா? ஒவ்வொரு நாளும் ஆக்சிடென்ட் சொல்லி இந்த இளம் பொடியமார் வந்துட்டு செத்து போய் கொண்டே இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளைக்கும் 15 உயிர், 10 உயிர், 20 உயிர்ண்டு போய்கிட்டே தான் இருக்குது. முடிவில்லாமல் போய்கிட்டு இருக்குது. காரை ஹயருக்கு எடுக்கிறது, ட்ரிப் எடுத்துகிட்டு போய்கொண்டே இருக்கிறாங்க. பிள்ளைகளோட கொஞ்சம் நேரம் கதைங்க. தயவு செய்து இந்த பிள்ளைகளோட உங்களுடைய குழந்தைகளோட கதைங்க. உங்களுடைய பிள்ளைகளோட கதைங்க தயவு செய்து. என்ன பெற்றோர் வந்துட்டு நீங்கள் உங்களோட ஃபோனை போட்டு நோட்டி இருக்கிறீங்க. அதுக்குள்ளே குத்தியே பார்த்துட்டு இருக்கிறீங்க. தேவைக்கில்லாத விஷயமெல்லாம் பார்க்குறீங்க. கட்டாயமாக இந்த வீடியோ ஒவ்வொரு பெற்றோருக்கும் பிள்ளைகள் அனுப்பி வைங்க. பிள்ளைகளுக்கு எல்லோருக்குமே பெற்றோர் இதை அனுப்பி வைங்க. என்னன்னு சொன்னால், இந்த ஃபோனை கிண்டி இருக்கிறத விட மகன்மாரோட கூப்பிட்டு வச்சு கதைங்க. ஒரு 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 தகப்பன் இப்போ உள்ள ஆம்பளை பிள்ளைக்கு வந்துட்டு என்ன செய்யணும்? ஒரு நண்பனாக இருக்கணும். விளங்குதா? நீங்கள்லாம் மரியாதை எதிர்பார்த்து பிள்ளைகிட்ட கதைக்கிறதும் இல்லை, பிள்ளைகிட்ட பாசத்தை காட்டுறதும் இல்லை, ஒன்றும் இல்லை. நீங்கள் உங்களோட ஃபோனில் குந்திட்டு இருக்கிறீங்க. அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் உங்களோட வேலைப்பாலும் அதுவும் இதுமாக குந்திட்டு இருக்கிற சந்தர்ப்பத்தில் உங்களோட பிள்ளைக்கு நீங்கள் நண்பனாக ஆகுறீங்கல்ல, விளையாட்டா உங்களோட பிள்ளைக்கு நீங்கள் நண்பனாக ஆகுறீங்கல்ல. அப்படி நண்பனாக ஆகினா தான் அவனுடைய ரகசியம் என்ன, அவனுக்கு விருப்பமானது என்ன, அவனுக்கு விருப்பம் இல்லாது என்ன அப்படின்னு சொல்லி தகப்பனுக்கிட்ட சொல்லுவான். விளையாட்டா ஒரு அம்மா வந்துட்டு அவனுக்கு ஒரு சகோதரி ஆகுங்க. அம்மா வந்துட்டு சகோதரி ஆகுங்க. அம்மாவா இருங்க. அம்மாவா இருக்கிற நேரத்தில் அம்மாவா இருங்க. அப்பாவா இருக்கிறதுல அப்பாவா இருங்க. ஆனால் மற்ற நேரங்களில் அப்பா நண்பனாகவும் மற்ற நேரத்தில் அம்மா சகோதரியாகவும் இருங்க. ஒரு அக்கா கிட்ட வந்துட்டு தம்பி என்னென்ன விஷயங்களை சொல்கிறான் ரகசியமா, அதை மாதிரி அம்மா கிட்ட சொல்கிறதுக்கு பயப்படுவான். அம்மா கிட்ட சொல்கிறதுக்கு மரியாதை இல்லாமல் அவன் நினச்சிட்டு இருப்பான், இதெல்லாம் சொல்கிறது சரியில்லை போல இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருப்பான். அதனால் சகோதரியாக உங்களுடைய பிள்ளைகள்கிட்ட பழகுங்க. ஒரு நண்பியா ஒரு தோழியாக பழகுங்க. அப்படி பழகுனீங்கன்னு சொன்னால் உங்களுடைய பிள்ளைகளுடைய மனதில் என்ன இருக்குது அப்படின்றத நீங்கள் அறிஞ்சு கொள்ளலாம். அவங்கள்ட்ட எடுத்து சொல்லுங்கள், பிள்ளை இப்படி தான் செய்யக்கூடாது, இப்படி செய்யக்கூடாது, பைக்கில் போகும்போது வேகமாக போகக்கூடாது அப்படின்னு சொல்லுங்கள். இதை பார்க்கும்போது எனக்கு மனது வேதனையாக இருக்குது. இதெல்லாம் பார்க்க மனசுக்குள்ளே அவ்வளோ ஒரு வருத்தமாக இருக்குது. உங்களோட மகளை திருமணம் செய்கிற ஒரு மருமகன் உங்களோட மகன் மாதிரி, அவனுக்கிட்ட வந்துட்டு இவர் மருமகன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அவர்கிட்ட கதை கேளாதுன்னு போகாதீங்க. பெத்த பிள்ளையை போல வர பாருங்க. அவர்கிட்ட ஒரு நண்பனாக இருங்க. மாமியாக்காரி வந்துட்டு முகத்தை மூடிட்டு ஒரு பக்கம் ஓடிட்டு போகாதீங்க. பெத்த தாய்க்கு சமமானவள் மாமின்னு சொல்கிறவள், அதாவது மகளை தன்னுடைய மகளை முடிச்சிருக்கிற மருமகன் தனக்கு என்னது மகன் மாதிரி. அந்த மருமகன் வந்துட்டு அந்த மாமிக்கு வந்துட்டு பெத்த அம்மா மாதிரி நினைச்சுக்கொள்ளலாம். ஒரு தோழமையாக நீங்கள் பழகிக்கொள்ளுங்க. இப்போ இது நவீன காலம் வளர்ந்துட்டு, ஆரம்ப காலத்தில் தான் அந்த ஓடி போய் ஒழிக்கிறது, மூளைக்குள்ளே குந்துறதும் அப்படி இருந்துச்சு. இப்போ மூளைக்குள்ளெல்லாம் குந்த வேண்டாம். ஏன்னு சொன்னால் ஒவ்வொரு உயிரும் அப்படி போய்கொண்டே இருக்குது. பைக்கில் போகும்போது, இந்த காரில் போகும்போது தயவு செய்து வேகமாக போகாதீங்க. உங்களோட பயணத்தை போய் முடிச்சுட்டு வாங்க. நீங்கள் எவ்வளவு சந்தோஷத்தை அனுபவிக்கணுமோ அனுபவிங்கன்னு சொல்லுங்க. விளங்குதா? நீங்க எங்க நுவரலியாக்கு போகணுமா, அங்க போகணுமா, இங்க போகணுமா, யாழ்ப்பாணம் போகணுமா, மட்டக்களப்பு போகணுமா, கொழும்பு போகணுமா, எந்த தூத்துக்குடிக்குனாலும் போங்க. போயிட்டு அங்க இருக்கக்கூடிய இயற்கையை ரசிங்க. அங்க நீங்க எவ்வளவு ஃபன் பண்ணலுமோ நண்பர்களோட நீங்க ஃபன் பண்ணிட்டு வாங்க. ஆனா கெட்ட விஷயத்துல ஈடுபடாம, தவறான விடயங்களில் ஈடுபடாமல், மற்றது என்னது அந்த போக்குவரத்துகளில் வந்துட்டு கவனமாக இருந்துட்டு வாங்க. பிள்ளைகள் கவனமாக இருந்துட்டு வாங்க. நீங்கள் ஒரு நண்பர்களோட சேர்ந்துட்டு நீங்கள் பியர் அடிக்கிறீங்களா, போயிட்டு ரூமுக்குள்ளே போயிட்டு படுத்து நித்திர கொண்டு அந்த வெறியெல்லாம் முடிஞ்சதுக்கு பின்னால் அதுக்கு பிறகு வாகனத்தை எடுத்துகிட்டு வர சொல்லுங்கள். எல்லா நண்பர்களுக்கும் சேர்த்து சொல்கிறேன். இதில் இந்த முஸ்லீம் நண்பர்கள் கொஞ்சம் பேர் வந்து நீங்கள் பியர் குடிக்க சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு உங்களோட மார்க்கத்தில் சட்டம் இல்லை, அதனால் நீங்கள் அதை குடிக்காதீங்க. மற்ற மதத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் சேர்த்து இதை சொல்கிறேன். இந்த காணொலி வந்து எல்லாருக்கும் சேர்த்து விளங்கிட்டா. அதனால் வந்துட்டு ஒரு பியர் அடிக்கணுமா, ஃபன் பண்ணணுமா, அதை பண்ணுங்க. அந்த ஒரு இடத்துல இருந்து இந்த பயணங்களில் செய்யாமல் ஒரு இடத்துல இருந்து செய்து அந்த டைமில் அதை முடிச்சுட்டு அதுக்கு பிறகு நீங்கள் உங்களோட வெறியெல்லாம் தீர்ந்ததுக்கு பின்னால் அடுத்த அன்றைக்கு வாகனத்தை எடுத்துகிட்டு தயவு செய்து வர சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் வாகனத்தில் வேகமாக போகாதீங்க. வாகனத்துக்குள்ளே ஒரு மக்கள் இருக்கிற ஏரியாக்குள்ளே நீங்கள் வேகமாக போகும்போது ஒரு சின்ன குழந்தையோட சைக்கிள் ஒன்று வந்துச்சுன்னா வந்து பூந்தா சரி முடிஞ்சு. விளங்கிட்டா? ஒரு வாகனக்காரன் நித்திர தூக்கத்தில் வந்துட்டான், முன்னுக்கு வர நாம சரியா போவோம். முன்னுக்கு இருக்கிற நித்திர தூக்கத்தில் வந்து ஒரு பக்கம் படாருன்னு வெட்டிட்டான்டா, என்ன செய்யறது? ஒன்றுமே செய்ய இயலாது.
அதனால் தயவு செய்து இந்த பைக் வச்சிருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த காணொலியை கட்டாயம் அனுப்பிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹெல்மெட் போட்டு போகாத கொஞ்சம் பேர் இருக்கிறானு. இந்த ஹெல்மெட் போட்டு போகிறானால் ஏன் ஹெல்மெட் போடுறீங்களடான்னு கேட்டால் இந்த முடி களைஞ்சு போயிடும். இந்த முடியை எப்பயாவது செய்து கொள்ளலாம். ஒரு சீப்பை எடுத்துகிட்டு போ, பவுடர் க்ரீமெல்லாம் எடுத்துகிட்டு போய் அங்கே ஹெல்மெட்டை கலட்டுற டைமுக்கு ஒரு கண்ணாடியை, அந்த கண்ணாடி இருக்குது பக்கத்தில், அந்த கண்ணாடியை பார்த்து தலையை சீவிக்கொள்ளும். ஆனால் ஹெல்மெட் போடாமல் போகாதீங்கப்பா, ஹெல்மெட் போடாமல் போகாதீங்க. அப்படி போகிறதா இருந்தால் நடந்து போக சொல்லுங்க. இல்லாடி சின்ன சைக்கிள் இருக்குது தானே, மிதிக்கிற சைக்கிள் இருக்குது தானே, மிதிக்கிற சைக்கிளில் போக சொல்லுங்க. சைக்கிள் மிதிச்சு போக சொல்லுங்க. பிள்ளைகள் பார்க்க போகணுமா இருந்தால், பிள்ளைகள் லவ் பண்ண போகணுமா இருந்தால் அந்த மிதிக்கிற சைக்கிளை வாங்கிட்டு போக சொல்லுங்க. பைக்கில் இந்த இருக்கிற தலைமுடியை அப்படி களைஞ்சு போயிருன்றதுக்காக வேண்டிய ஹெல்மெட் போடாமல் போய் எத்தனையோ உயிர்கள், நானும் எத்தனையோ பேர்கிட்ட சொல்லி எத்தனையோ உயிர்கள் எல்லாம் இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சு போயிருக்குது. ஆகவே இதை நீளமாக்குறதுக்கு விருப்பம் இல்லை. எவ்வளோ ரொம்ப நேரம் கதைச்சிருந்தேன் அப்படின்னு நினைக்கிறேன். தயவு செய்து இந்த காணொலியை பைக் வச்சிருக்கிறவங்களுக்கும், பைக் வாங்கி கொடுத்த பெற்றோருக்கும், பைக் வாங்கி கொடுத்த மாமனார்மாருக்கும் கட்டாயமாக இதை அனுப்பி வைங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் அனுப்பி வைங்க. எல்லாத்தையும் கேட்டு நடங்க பிள்ளைகள். நீங்கள் ஃபன் பண்ணுங்க, சந்தோஷமாக இருங்க, எல்லாம் செய்யுங்க. ஆனால் உங்களோட உயிரை விட்டிங்கன்னா பிறகு அதுக்கு பிறகு நீங்கள் ஒரு ஃபன் பண்ண இல்லைமா? உங்களோட நண்பர்கள் 2 நாளைக்கு அழுவாங்க. அதுக்கு பிறகு மறந்து போயிடுவாங்க, புதிய நண்பர் கிடைச்சிடுவாங்க. விளையிட்டா உங்களோட வீட்டில் இருக்கிறவங்க ஒரு கிழமைக்கு அழுவாங்க. அதுக்கு பிறகு ஏனோ தானந்த அவங்களோட வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. இப்போ அப்படித்தான். அதனால் இந்த உலகத்தில் நீ என்ன செய்தாலும் ஒரு கிழமைக்கு மேலே நீ நினைவில் இருக்க மாட்டாய். சகோதரா, நிச்சயமாக கவனமாக இருந்து கொள். உன்னை போல சகோதரனுக்கு இந்த காணொலியை நீ அனுப்பி வை. நன்றி.